இந்த நாளிலும் கூட கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை சத்தியங்கள் என்ற தலைப்பிலே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் தமது வார்த்தைகளை அனுப்பி நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு தலைப்பு, தெய்வீக சுகத்தை பெறுகிற நாம் அதை எப்படி காத்துக்கொள்வது. ஏன்னா இந்த விஷயம் கொஞ்சம் ஒரு சீரியஸான விஷயம். பலர் தேவ சமூகத்திலே கர்த்தரை தேடி வருகிறார்கள். சிலர் புதிதாக கர்த்தரை அறியாதவர்களாக இருந்து சுகத்தை பெறுகிறவர்கள் உண்டு. பின்பு தாங்கள் பெற்ற சுகத்தையும் விடுதலையும் இழந்து போகிறவர்கள் உண்டு. அதே போலவே ஏற்கனவே கர்த்தரை அறிந்தவர்களாக இருந்தும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் விடுதலை பெற்றவர்கள் மீண்டும் தாங்கள் பெற்ற விடுதலையை இழந்து அவர்கள் மறுபடியும் பழையபடியே வியாதி அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையை மறுபடியும் தங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்கிற நிலைமைக்குள் போய்விடுகிறார்கள். இதெல்லாம் ஏன் வருகிறது? கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதித்திருக்க அல்லது விடுதலை கொடுத்திருக்க அது நிரந்தரமானது தானே. அப்போ எப்படி மீண்டுமாக சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர முடியும் என்பதை நம்ம யோசிக்க வேண்டும். நான் ஏற்கனவே சரீர பலவீனங்கள் மற்றும் பல பிரச்சனைகள் இவைகளை குறித்து ஏற்கனவே சொல்லும் பொழுதெல்லாம் நம்முடைய சரீரத்திலே வருகிற பலவீனங்களிலே பெரும்பாலானவைகள் அசுத்தாவிகளின் பின்னணியிலே வருகிறது என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இயற்கையாக நமக்கு வருகிற பிரச்சனைகள் உண்டு. அதாவது சுகாதாரமற்ற காற்று, சுகாதாரமற்ற உணவு, சுகாதாரமற்ற தண்ணீர், இவைகளின் வாயிலாக நமக்கு வருகிற பலவீனங்கள், பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு விதத்தில் நாம் செய்கிற சில தவறுகள், தவறான உணவு பழக்கம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம செய்கிற சில தவறான காரியங்கள், அதாவது நம்ம அதிகமாய் குளிரில் அல்லது மழையில் நனைகிறோம் அப்படின்னா நமக்கு சில உடல் சுகவீனங்கள் அப்படிலாம் வர்றதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. எப்படி தவறுகள் மூலமாய் வரும். இவைகள் எதுவுமே இல்லாமல் ஏதாவது ஒரு பலவீனம், வியாதி நம்மை தொடர்ந்து தாக்குகிறது அப்படின்னா அந்த விஷயத்தில் அசுத்தாவிகளுக்கு இடம் இருக்கிறதுன்னு சொன்னேன். இப்போ இந்த விஷயத்தில் ஏன் பெற்றுக்கொண்ட சுகத்தையும் விடுதலைகளையும் ஒரு கர்த்தருடைய பிள்ளை இழக்கிறாங்க, அல்லது ஒரு புதிதாக கர்த்தரை அறியாத ஒரு நபர் சுகத்தை பெற்று விடுதலை பெற்று அவர்கள் அதை ஏன் இழக்கிறார்கள்? இதுதான் இன்றைக்கி கேள்வி. ஏன்னா இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் சீரியஸாக கவனிக்கணும். ஒருவேளை இந்த சுகத்தை பெற்றவர்கள் அதை இழக்கும்போது அவங்க மறுபடியும் பின்வாங்கி போய் விடுவதற்கு, அதாவது அவங்க சரியாக வசனத்தில் ஃபவுண்டேஷன் போடாத பட்சத்தில் அவங்க பின்வாங்கி போகிறதற்கு காரியம் இருக்கிறது, அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது, அந்த நபர் சுகத்தை பெற்றவர்கள் அதை இழக்கும்போது அவர்களை சுற்றிலும் இருக்கிறதான கர்த்தரை அறியாதவர்கள், அவரை சுற்றிலும் இருக்கிறதான புறஜாதி ஜனங்கள் அல்லது அவருடைய குடும்பத்தார் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதை எதிர்க்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் இந்த சூழ்நிலையில் அவர்களை சோர்ந்து போகும்படியாக, நீ இயேசுன்னு போனியே, என்ன சுகமாச்சு, திருப்பி பேர் அதே பிரச்சனை உனக்கு வந்துடுச்சே என்று சொல்லி அவர்களை சோர்ந்து போக பண்ணி அவர்களை மீண்டும் கர்த்தரை விட்டு பிரிக்கிறதற்கு சத்துரு அவர்கள் மூலமாய் கிரியை செய்வதற்கு ஒரு வாய்ப்புகள் கூட அமைந்து விடுகிறது. அதனாலே புதிதாய் ஒருவர் கிறிஸ்துவை அறிகிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் பெற்ற சுகத்தையும் விடுதலையும் அவர்கள் நிரந்தரமாய் தங்க வைத்துக் கொள்ளணும். அதே போல ஏற்கனவே விசுவாசிகளாய் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் கூட அவர்கள் விடுதலை அடையும் பொழுது அதை நிரந்தரமாய் தங்க வைத்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான காரியம் இந்த விஷயத்தில். ஏன்னா சிலர் இதை பயன்படுத்தி சிலர் கர்த்தரை தூஷிக்கிறதற்கும் வாய்ப்புகள் வருகிறது. சரி, முதலாவது, புதிதாய் வருகிற ஒரு நபர் ஏன் அவர்கள் தாங்கள் பெற்ற சுகத்தை, விடுதலைகளை இழக்கிறார்கள் என்கிற காரியத்தை நான் முதலாவது உங்களுக்கு விவரித்துவிட்டு அதன் பிறகு ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே
ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது என்பதையும் நாம் பார்க்க போகின்றோம். இந்த 2 விஷயங்களையுமே நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற விடுதலைகளையும் நாம் தங்க வைத்துக் கொள்வதற்கு அது நமக்கு ஏதுவாக இருக்கும். இப்பொழுதும் நான் சில காரியத்தை சொல்லுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரைக்கும். அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இளங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்பொழுது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்ப போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும் என்றார். இது ஒரு மிகப்பெரிய ரகசியம். ஆவிக்குரிய மண்டலத்தின் ரகசியத்தை இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ரொம்ப அழகாக விவரிக்கிறார். அசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள் இருக்கிறது. அந்த ஆவியை தேவ சமூகத்தில் வரும் பொழுது துரத்தி விடப்படுகிறது. அது துரத்தி விடப்பட்டதான் அந்த ஆவி வறண்ட இடத்திலெல்லாம் அலையுமாம். அலைந்து வேறு ஏதாகிலும் இன்னொருவர் கிடைப்பார்களான்னு பார்க்குது. கிடைச்சால் உள்ளே போகுது. இல்லைன்னா நான் விட்டு வந்த என்னுடைய பழைய இடத்திற்கே திரும்பி போவேன் என்று சொல்லி திரும்பவும் வந்து பார்க்கிறது. பார்க்கும் பொழுது அந்த நபருடைய இருதயம் வெறுமையாக பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாக, அதாவது அந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து இல்லாமல் அது வெறுமையாக இருந்தால் அது உடனே அந்த நபருக்குள் போகாமல் திரும்பவும் போகிறதாம். போய் தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து அந்த மனுஷனுக்குள் உள்ளே புகுந்து விடுகிறது. அப்பொழுது அவனுடைய முன்னிலைமையை விட அவனுடைய பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் மாறிவிடுகிறது அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ இது உண்மை. நான் ஏற்கனவே சொன்னது போல பலவிதமான பலவீனங்கள், வியாதிகளுக்கு பின்னாலே அசுத்தாவிகள் இருக்கிறது. குறிப்பாக ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லாமல், ஆண்டவரை அறியாமல் இருக்கிறவர்களுக்கு சுலபமாய் இந்த ஆவிகளின் தாக்குதல் ஏற்படுகிறது. சுலபமாய் அவர்கள் வியாதிப்படுகிறார்கள். சுலபமாய் அவர்கள் மிக மோசமான நிலைமைக்குள் தள்ளப்படுகிறார்கள். ஏன் சிலருடைய வாழ்க்கையிலே அது மரணம் வரைக்கும் போகிறதாகவும் கூட இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லை. அதுதான் காரணம். இப்படி மரித்து போகிறவர்கள், திடீரென்று அகாலமாய் மரணம் அடைகிறவர்கள், நல்லா இருந்தார், ஆரோக்கியமாக இருந்தார், திடீர்னு அவர் ஒரு வியாதிப்பட்டு ஒரே நாளில் இறந்து போனார். இப்படியெல்லாம் பல காரியங்கள் வருகிறது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த விஷயங்களெல்லாம் எப்படி ஒரு நபருடைய வாழ்க்கையில் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆவிகளுடைய காரியம். ஏன்னா பலவீனப்படுத்துகிற ஆவிகள் என்பது உலகத்திலே கிரியை செய்கின்ற ஒரு ஆவிகள். இது சரீரத்தை தாக்கவும் பலவீனங்களையும் வியாதிகளையும் தீராத நோய்களையும் ஏற்படுத்துகிறதான ஆவிகள் இருக்கிறது. இந்த ஆவிகளால் ஒரு மனுஷரை மிக மோசமான நிலைமையிலே முடக்கிவிடவும் கூடும். நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரியும். 10லேருந்து 13 வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்கிறது. நான் அதில் முக்கியமான ஒரு 2 வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10-11. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது 18 வருஷமாய் இந்த பெண்ணுக்கு பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி இருந்தது. அந்த ஆவி அவளை எவ்வளவும் நிமிர முடியாத கூனியாக மாற்றிவிட்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், இந்த பலவீனப்படுத்துகிற ஆவிகள் சரீரத்தை முடக்கிவிட முடியும். அந்த பெண்ணை கூணாக மாற்றிவிட்டது. அப்போ இப்படிப்பட்ட விதத்தில் இந்த மாதிரி ஆவிகள் ஒரு நபருடைய வாழ்க்கையை பாதிக்க முடிகிறது. இப்படி இந்த ஆவிகளால் ஒருவர் பாதிக்கப்படும் போது அவர்கள் விடுதலை அடையும் பொழுது ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொள்வார்கள் என்றால் அவர்களுக்கு திரும்பவும் அந்த பிரச்சனை வருவது இல்லை. அப்போ இந்த பெண்ணுடைய சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெண்
ஒரு நல்ல ஒரு அருமையான காரியத்தை செய்கிறாள். 12-13 வசனத்தில் பார்க்கும் பொழுது, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அவள் மேலே கையை வச்சு, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாயினார். உடனே அவளுக்கு அந்த ஆவியின் கட்டிலிருந்து விடுதலையானது. நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அப்படின்னா தொடர்ந்து கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டு அவருக்கு மகிமை செலுத்துகிறவளாய் மாறிவிட்டாள். இந்த பெண் நிச்சயமாகவே தன்னுடைய விடுதலையை காத்து கொண்டிருக்க முடியும். ஆனால் இதே போல எத்தனை பேர் காத்து கொள்ளுகிறார்கள்? பலருடைய வாழ்க்கையிலே இப்படி பெற்ற விடுதலைகளை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். சில நேரத்திலே முன்னிலும் அதிக மோசமான நிலைமைக்குள்ளும் தள்ளப்படுகிறதை நான் ஊழியத்தின் பாதையில் பார்த்திருக்கிறேன். ஒரு முறை ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மாந்திரீகம் செய்யப்பட்டு அசுத்தாவிகளால் அந்த பெண் பாதிக்கப்பட்டிருந்தாள். பல விதங்களிலே அவளுக்கு வியாதிகள், பலவீனங்கள், பிரச்சனைகளாக இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு அவ்வளோ உபத்திரவம் இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு வந்து கர்த்தரை தேடுகிற உணர்வு இல்லாமலே அந்த பிரச்சனைகளோடு ஓடிக்கொண்டிருந்தாள். அந்த பெண்ணுடைய காரியம் என்னென்னா, அந்த பெண்ணை கொல்லுவதற்காக வேறொரு பெண் அந்த பெண் மேல் ஒரு கொலை எண்ணத்தோடு மாந்திரீகம் செய்து அந்த பெண்ணை கொல்லுவதற்காக அந்த ஆவிகளை ஏவி விட்டிருக்கிறாள். அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண் அதனால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருந்தாள். அந்த பெண்ணுடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடி வருவாங்க. அந்த பெண்ணுக்கு கர்த்தரை தேடுகிற உணர்வே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் சொன்னது நிமித்தம் ஒரு நாள் அந்த இடத்திற்கு நான் ஜெபிக்க அழைக்கப்பட்டேன். போயிருந்தேன். உள்ளே போகும்போது அந்த பெண்ணுக்குள் பயங்கரமான ஆவிகள் போராடிட்டு இருந்துச்சு. என்ன சொல்கிறதா, ரொம்ப பெரிய அளவுக்கு அந்த ஆவிகள் பலரால் வணங்கப்படுகிற ஆவிகள்லாம் அந்த பெண்ணுக்குள்ளே இருந்துச்சு. அந்த ஆவிகளை கடிந்து கொண்டு விரட்டும் பொழுது அவர்கள் மிகவும் போராட ஆரம்பித்தது. பின்பு ஒவ்வொரு ஆவிகளாய் அதை துரத்தி அந்த ஆவிகளின் பிடிகளிலிருந்து அந்த பெண்ணை விடுதலை செஞ்சோம். விடுதலை செஞ்ச உடனே எல்லா விதமான உபத்திரவங்கள் நீங்க அந்த பெண் நல்ல நார்மலுக்கு வந்துட்டாங்க கொஞ்ச நேரத்தில். அதன் பிறகு அந்த பெண்ணை பார்த்து நான் சொன்னேன், அம்மா, உனக்கு இப்போ நல்ல விடுதலை ஆயிடுச்சு. இனி நீங்கள் வந்து முழு மனசோடு இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு அவருக்காக நீங்கள் வாழணும் என்று சொன்னோன்னே சரி சரி என்று சொல்லி அவங்க தலையாட்டினாங்க. ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் நீங்கள் சர்ச்சுக்கு வந்து கர்த்தரை தேடணும், அப்போ தான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் என்றும் ஆலோசனை தரப்பட்டது. அந்த ஆலோசனை அவங்க சரி ரொம்ப சந்தோஷமாக தலையாட்டினாங்க. ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க சர்ச்சுக்கு வரல. சரி என்று நானும் சரி சரி இந்த வாரம் ஏதோ சூழ்நிலை, அடுத்த வாரம் வருவாங்க என்று சொல்லி எதிர்பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்த வாரமும் வரலை. சொல்லி அனுப்பினோம். அவங்களுடைய பிள்ளைகளிடத்தில் சொல்லி அந்த பெண்ணை வந்து சர்ச்சுக்கு வர்றதுக்கு திருப்பி சொல்லி அனுப்பினோம். சொல்லி அனுப்பப்பட்ட பொழுதெல்லாம் கூட அந்த பெண் வந்து வரவே இல்லை. நாட்கள், வாரங்கள் கடந்தது. சில மாதங்கள் கூட ஆயிடுச்சு. 2-3 மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த பெண்ணினுடைய உயிருக்கு விரோதமாக இப்படி ஒரு தாக்குதல் செய்யப்பட்டிருக்கிற நிலைமையிலே இந்த பெண் அதை குறித்து உணராமல் இருக்கிறாள்னு சொல்லி நினச்சோம். எவ்வளோ சொல்லி அனுப்பியும் கூட அந்த பெண் அதை வந்து சீரியஸாக எடுக்கலை. ஏன்னா பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. அதனாலே கர்த்தரை தேடுற எண்ணமே இல்லை. அதன் பிறகு ஒரு நாள் அந்த வழியே நான் வேறொரு அந்த ரூட்டில் வரும்பொழுது ஆண்டவர் திடீர்னு பேசினார். அந்த பெண்ணை போய் மறுபடியும் நீ நேரில் சந்தித்து வர சொல் என்று கர்த்தர்கிட்ட தெளிவாக பேசினார். சரி, நான் அந்த பகுதியில் போகும்பொழுது நேராக அவங்க வீட்டுக்கு போனேன். போய், என்னம்மா, இது வரைக்கும் நீங்கள் விடுதலையாகி 3 மாதத்துக்கு மேலாச்சு, நல்லா இருக்கிறீங்க, ஏன் ஆண்டவரை தேடாமல் இருக்கிறீங்க? இது உங்களுக்கு ஆபத்தாச்சு. உங்களுடைய உயிரை ஃபோக்கஸ் பண்ணி எல்லாம் உங்களுக்கு மாந்திரீகம் எல்லாம் செய்யப்பட்டுச்சு. நீங்கள் கர்த்தரை தேட வேண்டாமா என்று அவங்கள வந்து திருப்பியும் எச்சரித்து உணர்த்தினேன். உணர்த்திட்டோடனே சரி, அந்த வாரத்தில் வந்துடுறோம் என்று சொல்லிவிட்டு அவங்க வந்து திருப்பி சொன்னாங்க. சரி, கிளம்பியாச்சு. கிளம்பி வந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, கர்த்தரை தேட வருவாங்கன்னு எதிர்பார்த்தா மறுபடியும் வரல. நடந்ததுன்னு தெரியுமா? திங்கட்கிழமை எனக்கு செய்தி வந்தது. அடுத்த நாள், வெரி நெக்ஸ்ட் டே, அடுத்த நாள் எனக்கு செய்தி வந்தது. மறுபடியும் அந்த ஆவிகள் எல்லாம் அந்த பெண்ணுக்குள் இறங்கி விட்டது. மறுபடியும் பழைய பிரச்சனை, அதை விட மோசமான நிலைமை ஆயிடுச்சு அப்படி சொல்லி கேள்விப்பட்டேன். பாருங்கள், ஆண்டவர் வந்து என்னை வச்சு அவங்கள வார்ன் பண்ணார். ஒரு 3 மாதம் ஆண்டவர் தவணை கொடுத்தார், அதை ஏற்றுக்கலை. கடைசியில் ஒரு வார்னிங் கொடுத்தார். ஆனால் அதுக்கும் அவங்க செவி கொடுக்கலை. ஆண்டவர் கிருபையாய் அந்த 3 மாதம் அவங்க ஆண்டவர் அறியலைன்னா கூட ஒரு பாதுகாப்பை கொடுத்துட்டே இருந்தவர் அந்த பாதுகாப்பை சற்று விளக்கிட்டார். அவ்வளோதான்.
அந்த நேரத்துக்கு தான் அந்த பிசாசு காத்துட்டு இருந்துச்சு. எப்போ இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து கொடுக்குற பாதுகாப்பு விலகும் அப்படின்னு அந்த பிசாசுகள் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஏன்னா அவைகள் அனுப்பப்பட்ட ஆவிகள் திரும்ப திரும்ப வந்து அவளை தாக்குவதற்கு அந்த ஆவிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறவர்கள் அதை அனுப்பிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆவிகள் அந்த சம்மந்தப்பட்ட நபருடைய கமாண்டுக்கு கீழ்ப்படிந்து அந்த பெண்ணை தாக்குவதற்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி வரும்பொழுது இந்த பெண், அவளுக்கு அந்த பாதுகாப்பு வளையம் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அந்த பாதுகாப்பு அவளை விட்டு விலகின உடனே, கர்த்தருடைய பாதுகாப்பு விலகின உடனே எல்லா ஆவிகளும் அந்த பெண்ணை பிடிச்சது. நிலைமை ரொம்ப மோசமாச்சு. முன்பை விட நிலைமை இன்னும் மோசமாக போனது. அதன் பிறகு அந்த பெண்ணுக்கு எந்த விதமான நாங்கள் முயற்சி எடுத்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா ஆண்டவரே அவங்களுக்கு வந்து கொடுத்த தவணையின் காலத்தெல்லாம் இழந்துட்டாங்க. அந்த பெண் அதே நிலைமையிலும் நிலைமை மோசமாய் இந்த முறை மிக வேகமாய் அந்த பெண்ணுடைய நிலைமை மோசமாகி கடைசியில் அவள் விடுதலை பெற முடியாமலே அந்த பெண் அப்படியே மரித்தே போனாங்க. ஏன் இந்த துயரமான சம்பவத்தை நான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து எச்சரிப்பு. அப்போ கொடுத்த விடுதலை, கர்த்தர் கொடுத்த விடுதலையை அந்த பெண்ணால் தங்க வைத்து கொள்ள முடியல, தங்க வைத்து கொள்ளலை. ஏன் அப்படின்னா, அந்த ஆவிகள் தான் அவளுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துச்சு. அவள் உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திட்டே வந்துச்சு. ஆண்டவர் கிருபையாய் அந்த பெண் வாழ வைக்க வேண்டும்ன்றதுக்காக அந்த ஆவிகளின் பிடிந்து விடுதலை கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் கொடுத்த தவணை நேரத்தை எல்லாத்தையும் இழந்து அந்த நேரத்தை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்காமல் தன் இருதயத்தை வெறுமையாய் வைத்ததினாலே போன ஆவிகள் இன்னும் பல ஆவிகளோடு உள்ளே புகுந்து அந்த பெண்ணுடைய வாழ்க்கையையே அந்த ஆவிகள் முடித்து விட்டது. அப்போ இதெல்லாம் வந்து நடந்த சம்பவங்கள், நான் பார்த்ததை சொல்கிறேன். இப்படியெல்லாம் உலகத்திலே நடக்கத்தான் செய்கிறது. அப்போ இந்த நேரத்திலும் கூட பார்க்கும்போது பெற்ற விடுதலைகளை ஒவ்வொருத்தரும் காத்துக்கொள்கிறோம். இப்போ இந்த பெண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆண்டவரை பற்றி தெரியும், ஆனால் ஆண்டவருக்காக வாழ முயற்சிக்காமல் விட்டது தான் பிரச்சனை. இதே போல் நிறைய பேர் வந்து சுகத்தை நாடி ஓடி வருகிறார்கள். கர்த்தரை அறியாத குடும்பத்தில் வருவாங்க, சுகத்தை நாடி வருவாங்க. ஜெபிப்போம், விடுதலை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் தொடர்ந்து கர்த்தரை தேடாமல் விட்டுருவாங்க. சொல்லி அனுப்புவோம், நீங்கள் தொடர்ந்து கர்த்தரை தேடினீங்கன்னா பாதுகாப்பாக இருப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் பெற்ற சுகத்தை இழந்துடுவீங்கன்னு சொல்லி வான் பண்ணி அனுப்புனா கூட கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு டாக்டர்கிட்ட போகிற மாதிரி நினைக்கிறாங்க. டாக்டர்கிட்ட போனால் நம்ம வியாதியோடு இருக்கும்போது டாக்டர் நினைக்கிறோம், டாக்டர்கிட்ட போகிறோம், ஃபீஸை கொடுக்குறோம், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், சுகம் அடைகிறோம். ஆனால் சுகம் அடைஞ்ச பிறகு மறுபடியும் நம்ம டாக்டரை பற்றி நினைக்கிறதே கிடையாது. அவ்வளோதான், மறந்துடுவோம். ஏன்னா நமக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த டாக்டர்கிட்ட பற்றி நினைக்க மாட்டோம். மறுபடியும் நமக்கு என்றைக்கு பிரச்சனை வருதோ மறுபடியும் தான் அந்த டாக்டர் ஞாபகம் நமக்கு வரும். இதே போல தான் இந்த விஷயத்திலும் நிறைய பேர் நினைக்கிறாங்க, பிசாசு போயிடுச்சு, பிரச்சனை மாறிடுச்சு, இனி எதுக்கு ஆண்டவர், எனக்கு தான் நல்லா இருக்கிறேன்னா இனி எதுக்கு கர்த்தரை தேடணும், பிரச்சனையோடு இருந்தால் கர்த்தரை தேடணும், நான் தான் நல்லா இருக்கிறேன்னா இனி எதுக்கு கர்த்தரை தேடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது வந்து டாக்டர் தேடுற மாதிரி கிடையாது, இது ஆவிக்குரிய சமாச்சாரம். அப்படி இருக்கும்போது நீங்கள் பெற்ற விடுதலையை காத்து கொள்வதற்கு அந்த பாதுகாப்பை தொடர்ந்து நீங்கள் வாழ்க்கையில் உடையவர்களாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் கர்த்தரோடு இருந்தால்தான் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை தேடினால்தான் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டீர்கள் என்றால் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகத்தை ஏற்கனவே கொடுத்திருந்து அதை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அதை உங்களுக்கு உணர்த்துகிறார், திரும்பவும் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் ஆண்டவரை தேடாமல் போன காரணத்தினாலே உங்களுக்கு திரும்பவும் பழைய அதே வியாதி, மறுபடியும் அதே பிரச்சனை, மறுபடியும் அதே போராட்டம் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் இந்த பாடத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆலோசனை கர்த்தர் கொடுக்கிறார். என்னன்னா, நீங்கள் இப்பொழுதும் காரியம் கெட்டு போல இந்த வார்த்தைகளை கேட்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுத்து கொண்டிருக்கிறதுனாலே இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு மீண்டும் சுகத்தை கொடுக்க நினைக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது, இதுவரைக்கும் நீங்கள் கர்த்தரை தேடாமல் விட்ட குற்றத்திற்காக கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு கர்த்தரை இன்று முதல் சரியாய் தேட ஆரம்பித்து பாருங்க. நிச்சயம் நீங்கள் பெற்ற விடுதலை உங்களுக்கு நிரந்தரமாகும். இல்லாத பட்சத்திலே நிலைமையானது இன்னும் மோசமாகும்படி அந்த ஆவிகள் இன்னும் பல ஆவிகளை உள்ளே கொண்டு வந்து உங்கள் நிலையை இன்னும் மோசமாக்கிவிடும். அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தரை கருத்தோடு தேடினால் நமக்கு நிச்சயம் பாதுகாப்பு உண்டு. இல்லாத பட்சத்திலே நாம் பாதுகாப்பு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்படுவதற்கு ஏது உண்டாகும். சரி, இதே போல் இன்னும் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். இந்த காரியத்தில்
ஆண்டவர் நமக்கு இந்த விடுதலைகளை எல்லாம் நாம் ஏன் ஆண்டவர் கையிலிருந்து பெற்றும் நாம் இழந்து போகிறோம்? இப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கட்டும் அல்லது புதிய நபராக இருக்கட்டும், எப்படி நாம் இழந்து போகிறோம்? அதற்கு இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது. இப்போ நான் முதல் காரணம் சொன்னேன், விடுதலை பெற்ற பிறகு கர்த்தரை தேடாமல் விட்டுவிட்டால் நமக்கு பிரச்சனைகள் மீண்டும் வந்துவிடும். இது முதல் காரணம். ரெண்டாவது ஒரு காரணம் இருக்கிறது. ரெண்டாவது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வியாதிகளை கொண்டு வரும். பாவங்கள் நமக்கு பிரச்சனைகளை நம்மை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே வருவதற்கு அது நம்மை நடத்திவிடும். அதற்கு ஏதுவாக உங்களுக்கு 2 சம்பவங்களை வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பித்து இதை குறித்து நான் சற்று விளக்கி சொல்ல விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் முதல் 12 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். மார்க்கு 2ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்கள். சில நாளைக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்திற்கு வந்தார்கள். ஜனக்கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். நல்லா பாருங்க, அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து முதலாவது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகர்கள் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பாருங்க, எது ஈஸின்னு சொல்லி கேட்குறார். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கு முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இங்கே பாருங்க, ஒரு மனுஷன் அவன் கைகால் விழுந்தவனாய் செயலற்ற நிலைமையில் படுத்த படுக்கையாய் கிடக்கிறான். அவனை கட்டிலோடு தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு 4 பேர் வராங்க. இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ளே பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். அந்த வீட்டின் மேலே ஏறி, உள்ளே வாசலெல்லாம் அவ்வளோ கூட்டம், வீட்டின் மேலே ஏறி கூரையை திறந்து மேலே இருந்து அவனை கட்டிலோடு இறக்குறாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 4 பேர் எவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லாக, எவ்வளோ ஃபெய்த்தாக இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு வந்து தன்னிடத்தில் வந்தால் சுகம் கிடைக்கும் என்பதை விசுவாசித்து இந்த கிரியைகளை செய்திருக்கிறார்கள். ரிஸ்க் எடுத்து செய்கிறாங்களே அப்படின்னு பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உடனே அந்த பாதிக்கப்பட்ட மனுஷனுக்கிட்ட சொல்கிறாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. நல்லா கவனிக்கணும். அந்த 4 பேர் இவனை கட்டி கைத்தில் கட்டி இறக்குறதற்கு காரணம் அவன் சுகமடைய வேண்டும். அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்தார் இயேசு. அவர்கள் விசுவாசத்தை பார்த்து இங்கே கிரியை செய்கிறார். அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்தவர் இந்த மனுஷனை உத்து பார்த்தா இவனுக்குள்ள பாவத்தை பார்க்குறாரு. அந்த 4 பேருக்குள்ளே பார்த்தா விசுவாசத்தை பார்க்குறாரு. இந்த பாதிக்கப்பட்ட மனுஷனை பார்த்தா அவனுக்குள்ள பாவத்தை பார்க்குறாரு. உடனே ஆண்டவர் சொல்கிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உண்மையிலேயே அந்த பாவங்கள் தான் அவனை படுத்த படுக்கையாக்கி விட்டது. அந்த பாவங்கள் தான் அவனை முழுவதுமாக செயலற்ற நிலைமைக்குள் கொண்டு வந்து விட்டது. அவன் கைகால் விழுந்த நிலைமையிலே ஆகிவிட்டது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அப்படி தான் நடக்குது. சிலர் மிக துன்மார்க்கர்களாக இருப்பாங்க. அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா திடீரென்று இப்படி கைகால் விழுந்த நிலைமைக்கு ரொம்ப மோசமாக போயிடுவாங்க. அவங்க கைகால் நல்லா இருக்கும்போது அவங்க செஞ்ச காரியங்கள், செய்கின்ற காரியங்கள், துணிகரமான காரியங்கள் ரொம்ப மோசமாக இருக்கும். அப்படி நடந்து அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படி அந்த பாவம் அவங்க வாழ்க்கையில் அப்படி பிசாசு கிரியை செய்வதற்கு வாய்ப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடும். அந்த பாவம் சாபமாய் மாறும். அந்த சாபம் யாராவது சபிப்பாங்க, அந்த பாவம் சாபமாக மாறி அவனுடைய வாழ்க்கையிலே அவர்களை இப்படி பெரிய பாதிப்புக்குள்ளாக்கிடும். நான் ஒரு நபரை பல வருஷங்களுக்கு முன்பாக பார்த்துருக்கிறேன். அவர் இதே போல் கைகால் செயலற்ற நிலைமையிலே இருக்கிறத நான் பார்த்துருக்கேன்.
ஆனால் அந்த நபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு துன்மார்க்கன் என்று நான் கேள்விப்பட்டேன். அந்த நபரை பார்க்கும்போது ஒரு இடத்துல அப்படியே முடங்கியே கிடப்பார். ஆண்டவரை குறித்து அவருக்கு கேள்விப்பட்டாலும் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மனம் இருக்காது. அவர் குடிப்பழக்கத்தில் இருந்தார். கைகால் பாதிக்கப்பட்ட நிலைமையிலும் கூட அவர் குடிப்பழக்கத்தை விடாமல் குடிக்கிற ஒரு துன்மார்க்கனாக இருந்தார். அப்போ ஒரு நாள் அவரை குறித்து வேற ஒரு நபர் சொன்னார். அது ரொம்ப கேட்கும்போது அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னென்னா, அவர் சொன்னார், இந்த நபருக்கு இப்படி கைகால் செயலிழந்து போன பிறகு தாங்க இந்த ஊரில் நிம்மதியே வந்துச்சு. இந்த மனுஷன் நல்லா இருக்கும்போது இந்த ஊரில் நிம்மதியே கிடையாது. எங்கே பார்த்தாலும் சண்டை போடுவான், எங்கே போனாலும் பிரச்சனை போடுவான். இந்த ஆளுடைய பிரச்சனை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நல்ல வேலை இவனுக்கு கைகால் விழுந்துச்சு, அதனால் இன்றைக்கி நாங்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்கிறோன்னாரு. எனக்கு என்னது இவ்வளோ மோசமாக இந்த ஆளை பற்றி சொல்கிறாங்களே நினைக்கும் போது சொன்னாங்க, அதை பற்றி ஒரு காரியம் சொன்னாங்க. ஒரு நாள் ஒரு டீ கடையில் போய் இந்த மனுஷன் சண்டை போடுறாரு. எங்கே போனாலும் சண்டை போடுவார். டீ கடையில் போய் சண்டை போடுறாரு. சண்டை போட்ட உடனே அந்த டீ கடைக்காரன் பதிலுக்கு எதோ பேச, உடனே அந்த டீ கடைக்காரன் முன்னால் ஸ்டவ்வில் பால் கொதித்து கொண்டு இருக்கிறது. அந்த கொதித்து கொண்டிருந்த பாலை தூக்கி அப்படியே டீ கடைக்காரன் மேலே வீசி அடித்து விட்டு இருந்தாலும் போயிடுறான். யோசிச்சு பாருங்க, அந்த கொதித்து கொண்டிருக்கிற பாலை அப்படியே தூக்கி டீ கடைக்காரன் முகத்தில் வீசி அடிச்சுட்டு போயிடுறான். எவ்வளோ பெரிய துன்மார்க்கன் பாருங்கள். அது நடந்த சில நாட்களில் இந்த மனுஷனுக்கு கைகால் விழுந்து விட்டது, செயலற்று போச்சு, பாவம். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டது, அதுக்கு பிறகு மனம் வரல, ஒப்பு கொடுக்க தன்னை தாழ்த்த இருதயம் இல்லை, அப்படியே வாழ்நாள் முழுவதும் இருந்து இறந்து போனார். இந்த இடத்துல பாருங்கள், இந்த மனுஷன் கைகால் விழுந்த நிலைமையில் டோட்டலாக படுத்த படுக்கை. இயேசு கிறிஸ்துவிட்ட கொண்டு வந்த உடனே அவன் பாவம்தான் அவன் பிரச்சனைக்கு காரணம் என்பதை அவர் அறிந்து, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னாரு. ஆனால் ஜனங்க அங்கே இருக்கிறவங்களாம் முறுமுறுக்கிறாங்க. ஏன் என்ன இவர் பாவத்தில் மன்னிக்கிறேங்கிறாரு? நம்மை படைத்த கடவுள் தேவனாகி கர்த்தர் தானே பாவத்தை மன்னிக்க முடியும். இந்த இயேசு கிறிஸ்து இவர் தெய்வனே அவங்களால உணர முடியல, இவர் எப்படி பாவத்தை மன்னிக்கிறார்? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வது எது எளிதுன்னு கேட்குறாரு. சொல்லிட்டு சொல்கிறார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனாகி எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அப்போ பாவத்தை மன்னிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. நான் பாவத்தை மன்னித்தால் பாவத்தினால் வந்த வியாதியிலிருந்து ஒருவன் விடுதலையாக்கப்படுவான். அந்த ரூட்டையே பிரேக் பண்ணுறார். அவனுடைய அந்த பாதிப்புக்கு காரணமாக இருந்த அடிப்படை காரியத்தையே உடைக்கிறார். அதுதான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பாவம் மன்னிக்கும் போது அவன் விடுதலையான பிறகு மீண்டும் அந்த வியாதி அவனை மேற்கொள்ளாது. அதுக்கு தான் ஆண்டவர் அப்படி செஞ்சார். அதன் பிறகு இவன் முறுமுறுக்கும் பொழுது உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடனார். ஏற்கனவே பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாரு, இப்போ படுக்கை எடுத்துக்கொண்டு நடனார். முதல்ல பாவம் மன்னிக்கப்பட்டது, இப்பொழுது சுகத்திற்கான வார்த்தை வந்தது. அவன் எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்துட்டான். அப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல பாவத்தை மன்னிக்கிறாரு, அதன் பிறகு படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கும்படிக்கு அவனை சுகமாக்குறார். இது அவனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு விடுதலை. திரும்பி மறுபடியும் அவன் மறுபடியும் பாதிக்கப்படாதபடிக்கு ஆரோக்கியமாக இருப்பதற்கு அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இதே போல் இன்னொரு சம்பவத்தையும் நான் பைபிளை காட்டுறேன். அது இதை விட சற்று வித்தியாசமானது, இதை விட கொஞ்சம் சீரியஸான விஷயம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 5வது அதிகாரத்தில், இப்போ எல்லாத்தையும் படிக்க டைம் இல்லை, முதல் 14 வசனங்களை பார்த்தீங்கன்னா, எருசலேமுக்கு அருகே பெதஸ்தா எனப்பட்டதான ஒரு குளம் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. அந்த குளத்தை சுற்றிலும் 5 மண்டபங்கள் இருந்தது. அந்த மண்டபங்களிலே குருடர்கள், சப்பானிகள், சூம்பின உருப்படையவர்கள் போன்ற திரளான வியாதிக்காரர்கள் படுத்திருந்து தண்ணீரை எப்பொழுது கலங்கும் என்று காத்திருப்பாங்க. ஏன்னா திடீரென்று எப்பொழுதாவது தேவதூதன் ஒருவர் இறங்கி வந்து அந்த தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலக்கப்பட்ட உடனே அந்த தண்ணீரில் முதலாவது இறங்குகிற நபர் யாராக இருந்தாலும், அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் உடனே சொஸ்தம் அடைவான் என்பது அங்கே நடந்து கொண்டிருக்கிற அற்புதம். இதனாலே நிறைய பேர் கைவிடப்பட்டவர்கள், மோசமான நிலைமையில் பாதிக்கப்பட்டவர்கள், மருத்துவம் சுகமாக்க முடியாதவர்கள், அப்படிப்பட்டவங்க தான் அந்த இடத்துல காத்துட்ருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் 38 வருஷமாய் அந்த இடத்துல அவனும் கைகால் விழுந்தவனாய் அந்த இடத்துல இருக்கிறான். அவனுக்கு பார்வை இருக்கிறது. தேவதூதர் இறங்கி வரதை பார்க்குறான். ஆனால் இவன் இறங்கி தண்ணிக்குள்ளே இறங்க முடியாதபடிக்கு அவன் கைகால் செயலிழந்து கிடக்குது. மற்றவர்கள் முந்தி இறங்கி சுகத்தை வாங்குறாங்க. இப்படி எத்தனையோ தருணங்கள் இந்த 38 வருஷத்தில் அவனுக்கு கிடைச்சிருக்கும். எல்லா தருணங்களையும் அவன் பயன்படுத்த முடியல. மற்றவர்களுக்கு வீட்டிலிருந்து உதவி செய்கிறதுக்கு ஆட்கள் வந்திருந்தாங்க. அவங்க
கொண்டு போய் அவங்கள குளத்தில் தூக்கி போட்டு அவங்களுக்கு சுகத்தை வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவனுக்கு அப்படி வீட்டார் கூட அவனுக்கு ஆதரவு இல்லை, யாருமே அவனுக்கு உதவிக்கு இல்லை. அதனாலே அவனுடைய நிலைமை 38 வருஷமாய் அவனுடைய பாதிப்பு அப்படியே இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து வரார், வந்து நின்று சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான ஒரு வார்த்தை கேட்குறார். அவன் சொல்கிறான், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது குளத்தில் என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவருமே இல்லை என்று சொல்லி அவன் தன்னுடைய பரிதாப நிலைமை அவன் சொல்கிறான். உடனே ஆண்டவர் பார்க்குறாரு, இப்போ நான் தண்ணியை கலக்கிறதுக்கோ அதை ஒன்று தூக்கி போடுறதுக்கோ நான் வரல, நான் உன்னை சுகமாக்க வந்தேன் என்ற அவருடைய அந்த திட்டத்தோடு சொல்கிறார், படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்ட்டார். ஒரே ஒரு வார்த்தை, படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு அவர் சொன்ன உடனே அவன் சரீரத்தில் பலன் வந்தது. அவன் எழுந்தான், நின்றான், நடந்தான். தான் படுத்திருந்த அந்த படுக்கையை தூக்கி கொண்டு நடந்தே போயிட்டான். அது ஒரு ஓய்வு நாள், சனிக்கிழமை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வழக்கத்தின்படியே அங்கே தேவாலயத்துக்கு போகிறார். அங்கே போய் பார்த்தீங்கன்னா இதே மனுஷன் அங்கே இருக்கிறான். அவன் எழுந்து நேராக வீட்டுக்கு போல, சுகமான உடனே பாருங்க, ஒரு நல்ல மனுஷன் சுகமான உடனே நேராக தேவாலயத்துக்கு போயிட்டான். அது ஓய்வு நாள். இயேசு கிறிஸ்து நேரம் அங்கே போகிறாரு. போகும்போது பார்த்தா அந்த இடத்துல அவனை சந்திக்கிறார். சந்தித்து அவனை பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க, 14ஆம் வசனம், யோவான் 5:14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். நீ சுகமாயிட்டப்பா, ஆனால் உனக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது, இதை விட அதிக கேடு உனக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ நீ பாவம் செஞ்சின்னா இதுக்கு முன்னால் இருந்த நிலைமையை விட உன் நிலைமை இன்னும் மோசமாக போயிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ 38 வருஷம் நீ படுத்த படுக்கையாக இருந்துட்ட, இப்போ நான் உன்னை சுகமாக்கிட்டேன். இப்போ நீ சுகமானதுனால மறுபடியும் பாவ வாழ்க்கைக்கு போயிட்டீங்கன்னா இதை விட அதிக கேடு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த முறை உனக்கு சுகம் கிடச்சிருச்சு, நீ மறுபடியும் பாவம் செஞ்சின்னா உனக்கு சுகமே கிடைக்காமல் வாழ்க்கை போயிடும். இதை விட கேடுன்னு என்ன? உனக்கு சுகம் கிடைக்கிற வாய்ப்பையே இழந்துருவேன். வாழ்நாளெல்லாம் அப்படியே இருந்து நீ சாகிற நிலைமை ஆகிடும். இப்போ இருந்த நிலைமையில் உனக்கு சுகம் கிடைச்சிது, ஆனால் இன்னொரு தடவை உனக்கு இது வந்துச்சுன்னா உனக்கு சுகமே கிடைக்காது. இதை விட கேடு அதுதான். அப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு எச்சரிப்பு கொடுக்குறாரு. இந்த பாவம் உன்னை இவ்வளவு நாள் படுக்க வச்சது, இப்போ நான் விடுதலை கொடுத்துட்டேன். திரும்பி நீ பாவம் செஞ்சினா இனி விடுதலையாகாத நிலைமைக்குள் உன் வாழ்க்கை கட்டப்பட்டுடும், கவனமாறு அப்படின்னார். அப்போ பாவம் என்பது ரொம்ப மிகப்பெரிய கொடியது. அது நம்மை முடக்கிவிடும், பெற்ற சுகத்தை இழக்க செய்திடும், அதிக கேடானது ஒன்றை வராதபடினா இதை விட மோசமான நிலைமைக்குள் தள்ளிடும். பாவத்திற்கும் வியாதிக்கும், பாவத்திற்கும் பலவீனத்திற்கும், பாவத்திற்கும் அசுத்தாவிகளுக்கும் நேரடி தொடர்பு உண்டு. ஒரு சரீரத்தில் பலவீனத்தை, வியாதியை, பிரச்சனையை அசுத்தாவி கொண்டு வந்திருக்குமானால் அதற்கு காரணம் அசுத்தாவியாக இருக்கும் பட்சத்தில் இவர்கள் பாவம் செய்யும் பொழுது மீண்டும் அந்த அசுத்தாவிக்கு வாசலை திறந்து கொடுக்கிறார்கள். அந்த வாசல் திறக்கப்படுகிறதுனாலே அவர்கள் மீண்டும் அதைவிட நிலைமையான மோசமான நிலைமைக்குள் போயிடுறாங்க. ஏன்னா ஒன்று போய் இப்போ இன்னும் 7 ஆவிகள் 8 ஆவிகளாய் வரும்போது அந்த 8 ஆவிகள் டார்ச்சர் பண்ணும்போது அவன் நிலைமை இதை விட மோசமாயிடுது. விடுதலை ஆக முடியாதபடி அவன் கட்டப்பட்டு விடுகிறான். அதான் அவனுடைய நிலைமை மோசமாகிறதற்கு காரணம். அப்போ இதெல்லாம் நமக்கு வேதத்தில் பார்க்கும் பொழுது இப்படி நம்முடைய சரீரங்களை பாதிக்கக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. அதனாலே பாவம் என்பது மீண்டும் இழந்த சுகத்தை, இழந்த விடுதலைகளை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மீண்டும் திரும்பவும் பிரச்சனைகளை கொண்டு வருகிறதா இருக்கிறது. நல்ல சுகத்தை நாம் பெற்றிருக்கிறோம், கர்த்தர் விடுதலை கொடுக்கிறாரு. அதை மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அந்த சுமைகளை, இந்த பிரச்சனைகளுக்குள் நாம் போய்விடும்படி பாவங்கள், பிசாசுகளுக்கு நமக்கு வாசலை திறந்து கொடுத்து விடுகிறது. அதனால் பெற்ற விடுதலை காத்துக்கொள்வதற்கு நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதே சரியான காரியம். அப்போ பாவத்தினால் மீண்டும் பழைய நிலைமைக்குள், பழைய கட்டுகளுக்குள் ஒருவன் வந்து விடுகிறான். அதை விட மோசமான நிலைமைக்குள் வருகிறான். அதனால தான் பெற்ற சுகத்தை சிலர் இழக்கிறாங்க. முதல் காரியத்தை நம்ம பார்க்கும்போது ஆண்டவரை தேடாமலே போயிட்டா, விடுதலையான பிறகு ஆண்டவரை தேடாமலே போயிட்டா பிரச்சனை வந்துடும். ரெண்டாவது, பாவத்தை கர்த்தர் மன்னித்து நமக்கு விடுதலை கொடுக்கிறாரு. மறுபடியும் பாவத்தை செய்தால் மறுபடியும் பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வரும். அதை விட மோசமான நிலைமை கூட நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது இதுக்கு நம்ம என்ன தான் செய்கிறது?
புரியுதா? இதுக்கு நம்ம என்ன தான் செய்யறது? அப்போ இதெல்லாம் வந்து அசுத்த ஆவிகளுடைய பாதிப்புனா, இப்போ ஆண்டவர் வந்து இந்த விஷயத்தில் நம்மளை வந்து பாதுகாக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு தருணம் கொடுப்பார். அந்த தருணத்தை நம்ம தான் என்ன செய்யணும்? காப்பாற்றிக்கணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இன்னொரு சம்பவத்தை கூட சொல்கிற பாருங்கள். இந்த விஷயத்தில் ஆண்டவரே வேறு வழி இல்லாமல் அனுமதிக்க வேண்டி வருது. அவருடைய காரியம் அப்படி இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் அனுமதிக்க வேண்டி வருது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 18வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 21வது வசனத்திலிருந்து 35 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். அங்கே இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பேதுரு வந்து கேட்பான், ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் எத்தனை முறை மன்னிக்கலாம்? 7 தடவையா? அப்போ ஆண்டவர் சொல்லுவார், 7 இல்லைப்பா, 7 70 வரும். அப்படின்னா என்ன? 7 70 என்ன? நீ கணக்கு பார்க்காத, 7 தடவைன்னு கணக்கு பார்க்காத, 7 70 கணக்கு பார்க்காம நீ மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு ஒரு ஓமையை சொல்கிறார். என்ன? ஒரு மனுஷன் இன்னொருத்தர் இடத்துல என்ன செய்யறான்? 10,000 தாலந்து பொன்னை அவன் வந்து கடன் வாங்கியிருக்கிறான். இவனால் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியலை. அந்த ராஜா வந்து அவனிடத்துல வந்து வற்புறுத்தி கேட்கும்போது இவன் சொல்கிறான், ஐயோ ராஜாவே, என்னால் கொடுக்க முடியல, தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கெஞ்சறான். உடனே அவனும் சரி என்று அந்த 10,000 தாலந்து பொன் அதை வந்து மன்னித்து விடுகிறான். இவன் வந்து இன்னொருத்தனுக்கு கடன் கொடுத்துருக்கிறானாம். இவன் மன்னிக்கப்பட்டான், இன்னொருத்தனுக்கு 100 வெள்ளி கடன் கொடுத்துருக்கிறானாம். அந்த 100 வெள்ளி போய் அவனிடத்துல போய் கேட்குறான். அவனும் இவன் கெஞ்சினது, ராஜாட்ட கெஞ்சினது போலவே அவன் இவங்கிட்ட கெஞ்சுறான். அப்பொழுது இவன் வந்து முடியாதுங்கிறான். என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, 28வது வசனத்திலிருந்து பார்க்கும்பொழுது, அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரர்கள் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெறித்து, நீ பட்டண கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும்ங்கிறான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலில் விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். இதெல்லாம் கொடுத்து ராஜாட்ட சொல்லிட்டாங்க. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினாலே அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன்னுடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவன் கையில் அவனை ஒப்பு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். உபாதிக்கிறவன்னா யாரு? பிசாசு. பிசாசின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறான். அப்போ ஆண்டவர் சொல்ற, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கும் அப்படியே செய்வார் என்றார். அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, நான் உனக்கு இறங்கினது போல நீ உன் உடன் வேலையாளுக்கு இறங்க வேண்டாமா? அப்போ கேட்குறேன். அப்போ இவன் வந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் மேலே நமக்கு ஒரு கசப்பு இருக்குது, அதை நம்ம மன்னிக்க மறுக்கிறோம்னா அந்த இடத்துல பிசாசு நம்ம வாழ்க்கையின் மேல் ஆதிக்கம் செலுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருது. நமக்கு வந்து கர்த்தர் வந்து கணக்கு பார்க்காம நம்ம மன்னிக்கிறார். ஆனால் யாராவது ஒருத்தர் மேலே நம்ம கசப்பு வச்சு அவங்கள நம்ம மன்னிக்க மறுக்கிறோம்னா அந்த கசப்பே போதும் பிசாசு நம்ம வாழ்க்கையின் மேல் ஆதிக்கம் செலுத்துவதற்கு. இதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். இவன் பட்ட கடனை எல்லாம் அடைத்து தீர்க்கும் அளவும் இவனை உபாதிக்கிறவன் கையில் ஒப்பு கொடுங்கள் ஒப்பு கொடுத்தார். இது ஆண்டவரே அங்கீகரிக்கிறார். சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் உங்கள் பரமபிதாவும் உங்களுக்கும் இப்படியே செய்வார். என்ன? உபாதிக்கிறவன் கையில் ஒப்பு கொடுத்துருவார். இவர் கொண்டு போய் அவனை பிடிச்சி கொடுக்கறது இல்லை. அவன் வந்து காத்துட்டு இருக்கிறான், கேட்குறான், இவன் பாருங்க, நீங்கள் இவனுக்கு மன்னிச்சிருக்கிறீங்க, இவன் இன்னொருத்தரை மன்னிக்க மாட்டேங்கிறானே, இவன் வாழ்க்கையில் நான் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கணும்னு கேட்குறான் பிசாசு. என்னுடைய கசப்பு என்ற சுபாவத்தை இவன் உடையவனாக இருக்கிறான், அதனால் இவன் மேலே நான் அதிகாரம் செலுத்தணும். அவன் அனுமதி கேட்குறான். ஆண்டவர் வேறு வழி இல்லாமல் அனுமதி கொடுக்கிறார். அதனால் அவன் உபாதிக்கப்படுகிறான். இதுதான் வியாதி, பிரச்சனை வருது. மற்றவங்க மேலே ஒரு கசப்பை வச்சுட்டு நம்ம மன்னிக்க மறுத்தாலே கூட பெற்ற சுகத்தை நம்ம இழந்துடுவோம். பிரச்சனை பிசாசினால் நமக்கு பாதிப்பு வரும். கடைசியாக ஒரு வேத பகுதியை நான் வாசித்து முடிக்கிறேன் பாருங்கள். ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விசுவாசிக்கும் கூட இதே நிலைமை தான். புதுசாக வரவங்களுக்கு மட்டுமல்ல, நல்ல விசுவாசியாக இருக்கிறவங்களுக்கும் இதே நிலைமை என்பதை குறித்து ஒரே ஒரு வேத பகுதி காண்பித்து நான் ஜெபிக்க போகிறேன்.
யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 14, 15, 16 3 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், சபையிலே விசுவாசியாக இருக்கிறவன் இப்போ என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? வியாதிப்பட்டிருக்கிறான். அப்போ சபையின் மூப்பர்களை வரவழைக்கிறான். வரவழைச்ச உடனே இவனுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு வியாதி என்பது வெளிப்பிரகாரமாக இருக்கிற பிரச்சனை. ஆனால் உண்மையான ரூட் காஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு ஒரு பாவம் இவனை இப்படி ஆக்கிடுச்சு. புரியுதுங்களா? இந்த பாவம்ன்றது வேற என்னன்னு கேட்டிங்கன்னா, வேறு எதுவும் துன்மார்க்கமான ஒரு காரியம் கிடையாது. இவனுடைய பாவம் என்னென்னா, வேற ஒரு சகோதரன் மேலே இவனுக்கு கசப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த கசப்போடு கூட மன்னியாத சுபாவத்தோடு கூட அவன் இருக்கிறான். அதுதான் இவனுக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம். அப்போ அந்த சபையின் மூப்பர்கள் போகிறாங்க, எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபிக்கிறாங்க. ஜெபம் பண்ணும்போது அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன செய்து பிணியாளியை ரட்சிக்குது. கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்போ அந்த இடத்துல அவன் பாவம் செய்தான், அந்த பாவத்தை மன்னித்து அவனுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். அந்த விடுதலை சரீர சுகத்திற்கு முன்னால் என்ன செய்கிற? பாவம் மன்னிக்குது. என்ன பாவம் இங்கே இருக்குது? பிரச்சனை என்ன? நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் சுகமாகணும். நான் உங்கள் குற்றங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும். யார் மேலேயும் கசப்பு வைக்கக்கூடாது. ஒருத்தருக்காக ஒருத்தர் மன்னித்து ஜெபம் பண்ணணும், ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணணும், கசப்பை வைக்கக்கூடாது. ஒருவரை ஒருவர் நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு, நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் உங்களுக்கு விரோதமாக அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்குது. அப்படி செய்யும்போது தான் அது பலனுள்ளதாக இருக்குது. அப்போ பாருங்கள், இன்னொருத்தர் மேலே நமக்கு ஒரு கசப்பு வரும்போது அது பிரச்சனை வருது. அதை நம்ம மன்னிச்சாதான், அறிக்கையிட்டு மன்னிக்கும் போது தான் நமக்கு மற்றவர்களை மன்னிக்கும் போது தான் நமக்கு மன்னிக்கப்படுகிறது, நமக்கு சுகம் கிடைக்கிறது. இது போல் நிறைய சம்பவங்களுக்கு. ஒரு நாள் ஒரு சகோதரன் ஒரு இடத்துல பார்த்தேன். அவர் சொன்னார், எனக்கு தெரிந்த எனக்கு ஒரு கட்டத்தில் திடீரென்று இடுப்பிலிருந்து கால் வரையும் கொடிய ஒரு வலி வந்தது. நடுத்தர வயதில் ஒரு சகோதரன் ஒரு கூட்டத்தில் நான் பார்த்தேன். அப்போ இடுப்பிலிருந்து கால் வரைக்கும் திடீரென்று பயங்கர கொடிய வலி வந்துச்சு. அந்த வலி முதல்ல நிற்க முடியல, அப்புறம் உட்கார முடியல, நடக்க முடியல, படுத்த படுக்கை ஆகிட்டேன். அதன் பிறகு என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, கம்ப்ளீட்டாக பெட் ரிட்டன் ஆகிட்டேன். ஆண்டவர்கிட்ட நான் கெஞ்சினேன். நான் கர்த்தரை அறிந்தவன். கர்த்தர்கிட்ட கெஞ்சினேன், ஆண்டவரை ஏன்பா இந்த வயசுலேயே என்னை இப்படி நிலைமை ஆயிடுச்சே. ஆண்டவரிடத்தில் நான் கெஞ்சினேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ இந்த குறிப்பிட்ட சகோதரன் மேலே கசப்பு வச்சுருக்கிற, அவனை பற்றி அவதூறாகவே நீ பேசிட்டு அலைஞ்சிட்ருக்கிற, அதுவே நீ எல்லாத்துக்கிட்டையும் அந்த மனுஷனை பற்றி நீ அவதூறு பேசிகிட்டு இருக்கிற, நீ அதை சரி பண்ணிதான் ஆகணும். போய் அவனிடத்துல நீ உன்னை தாழ்த்தி அவனிடத்துலையும் போய் ஒப்பு கொடுக்கணும்னு கர்த்தர் சொன்னார். உடனே இவர் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து பாவரிக்கை பண்ணார். ஆண்டவரே, ஆமாண்டவரே, இந்த சகோதரனுக்கு விரோதமாய் நான் கசப்பு வச்சுருந்தேன், என்னை மன்னிங்கன்னு முதல்ல தான் பாவரிக்கை பண்ணார். அந்த படுத்த படுக்கையிலே பாவரிக்கை பண்ணார். பாவரிக்கை பண்ணும்போது இடுப்பு பகுதியில் வலி அப்படியே இறங்குச்சு. தொடர்ந்து பாவரிக்கை பண்ணார். அது அப்படியே முழங்கால் வரைக்கும் இறங்குச்சு. தொடர்ந்து பாவரிக்கை பண்ணார். ஆண்டவரே, இந்த சகோதரனுக்கு விரோதமாக நான் கசப்பு வச்சுட்டேன், பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டேன், என்னை மன்னிங்க. அது அப்படியே முழங்காலில் இருந்து கணுக்கால் வரைக்கும் இறங்குச்சு. திருப்பி அறிக்கை பண்ணார். அந்த கணுக்காலில் வலி அப்படியே பாதத்தில் நின்றுடுச்சு. அதுக்கு பிறகு அறிக்கை பண்ணும்போது இறங்கலை. அப்போ ஆண்டவரத்தில், ஆண்டவரே என்னை முழுசுமாக சுகமாக்குங்க. ஆண்டவர் சொன்னார், இல்லை, நான் உன்னை தொட்டுட்டேன், ஆனால் நீ அவனிடத்துல போய் அறிக்கையிட்டு உங்கள் குற்றத்தை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. போய் அவனிடத்துல நீ அறிக்கையிட்டு மன்னிப்பு கேள். இவரும் போனார். சகோதரனே, உனக்கு விரோதமாக நான் கசப்பு வச்சுருந்தேன், உன்னை பற்றி அவதூறாக நான் நிறைய பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடு. அவரு சொன்னார், பரவாயில்ல பிரதர், நான் மன்னிச்சிட்டேன். அப்போ இவர் சொன்னார், எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க. உடனே, ஆண்டவரே இவரை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, நானும் மன்னிச்சிட்டேன், எனக்கு ஒரு கசப்பில் ஆண்டவரே சொன்னார். அவர் சொன்ன உடனே பாதத்தில் இருந்த வலியும் போயிடுச்சு.
இதை ஒரு சகோதரன் எனக்கு சாட்சியாக சொன்னதை நான் சொல்கிறேன். இப்படி தான் கசப்புகள் நம்ம அறிக்கையிட்டு சரிப்படுத்தாத பட்சத்திலே பிசாசுகள் நம்ம சரீரத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டாகுது. அதனாலே நீங்கள் பெற்ற சுகத்தை கூட இழந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நபரை பார்த்தீங்கன்னா பைபிளில் சொல்லியிருக்கிற சம்பவம் விசுவாசி பற்றி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சுகமாக இருக்கிறவர்கள் இப்படி பாதிக்கப்படும் போது யார் மேலேயே கசப்பு இருக்கா யோசிங்க, அறிக்கையிடுங்க, ஒப்பு கொடுங்க, பிசாசுக்கு இடமில்லாதபடி செய்யுங்க. கூடுமான அந்த சம்பந்தப்பட்ட நபர்கிட்டையும் நீங்கள் பேசுங்க, சமாதானமாகுங்க. நீங்கள் பெற்ற விடுதலையை திரும்பவும் பெற்றுக்கொள்வீர்கள். இழந்த ஆரோக்கியத்தை திரும்பவும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தொடர்ந்து விடுதலையோடு வாழ்வது அவருடைய சித்தம். ஆனால் இப்படி பிசாசுக்கு இடம் கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே பெற்ற விடுதலைகளையும் சுகத்தையும் சுலபமாய் நாம் இழந்து போகிறோம். நம்மை சரிப்படுத்தும் பொழுது மீண்டும் அந்த சுகத்தையும் விடுதலையும் அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கிருபை, பாதுகாப்பு. ஆகையால் பெற்ற சுகத்தை தெய்வ பிள்ளைகள் இப்படித்தான் பாதுகாத்து கொள்ளணும். உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் கர்த்தரை பின்பற்றாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா விடுதலை கிடைச்ச பிறகு இனி உண்மையாக கர்த்தரை உறுதியோடு பின்பற்ற ஆரம்பிங்க. கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் யார் மேலே கசப்பு வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையிலே பாவம் செய்யாதபடி உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அப்பொழுது நீங்கள் விடுதலையோடு இருக்க முடியும். நீங்கள் பாவத்து நிமித்தம் நீங்கள் சுகத்தை இழந்துட்டீங்கன்னா மறுபடியும் உங்களை பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுங்க. மீண்டும் சுகத்தை அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. யார் மேலேயே கசப்பு, வருத்தம், கோபம், வைராக்கியம் இருந்துச்சுன்னா அதை கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுங்க முதல்ல. ரெண்டாவது, சம்மந்தப்பட்ட நபரிடத்தில் போய் நல்மனம் பொருந்துங்க. நிச்சயமாய் நீங்கள் சுகத்தை மீண்டும் அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து சுகமாய் வாழ வைக்க விரும்புகிறார். இந்த நேரத்திலே யாராவது இழந்திருந்தால் அதை திரும்ப பெறுவீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன். நீங்களும் கர்த்தரிடத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. மற்றவரிடத்தில் நல்மனம் பொருந்துங்க. உங்கள் வாழ்க்கையில் பாவம், ரகசிய பாவம் ஏதாவது இருந்தால் அறிக்கையிட்டு ஒப்பு கொடுங்க. அல்லது கர்த்தரை தேடுகிற விஷயத்தில் குறைவாக இருந்தீங்கன்னா அந்த காரியத்தை கூட நீங்கள் சரிப்படுத்துங்க. நிச்சயமாய் கர்த்தரை உண்மையாக பின்பற்ற ஆரம்பிங்க. நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். இழந்த சுகத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளுதல், இழந்த விடுதலையை மீண்டுமாக அனுபவித்தல், அதற்கான ஆலோசனையை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் சுகத்தை கொடுத்திருப்பார். நீங்கள் கர்த்தரை அறியாத ஒரு நபராக இருந்து இப்போ நீங்கள் கர்த்தரை அறிந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை பின்பற்றாமல் போனது நிமித்தம் பெற்ற சுகத்தை இழந்து நீங்கள் நிற்கிறீங்களா? இப்பொழுது சொல்லுகிறேன், மீண்டும் ஆண்டவருக்கு நேராக உங்கள் இருதயத்தை திருப்பி கர்த்தரை தேட முன்வாருங்கள். உங்கள் இருதயம் வெறுமையாக இருந்தாலும் நீங்கள் பெற்ற விடுதலையை இழந்து போயிடுவீங்க. இயேசு கிறிஸ்து இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இல்லைன்னா உங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. இப்பொழுது கர்த்தரை தேடும் பொழுது சும்மா டாக்டர்கிட்ட போகிற மாதிரி நினைக்காதீங்க. சுகம் வர்ற வரைக்கும் ஆண்டவரை தேடுறது, சுகம் கிடைச்சவர்னு ஆண்டவரை விட்டுறது, இந்த மாதிரி காரியம் செய்கிறதுனாலே சுலபமாய் உங்களுடைய அசுத்தாவிகள் மேற்கொண்டு விடும். சுலபமாய் உங்களுடைய அந்த ஆவிகள் தாக்கி உங்களை முன்பு இருந்ததை விட இன்னும் 7 மடங்கு மோசமாக்கிடும். அப்படி நடக்கும். நான் சொல்லலை, இயேசு கிறிஸ்து பைபிளில் சொல்லியிருக்காரு. அதுதான் நடக்குது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதான் நடக்குது. ஆண்டவருக்கு உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கு நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரே, சுகம் கிடைத்த பிறகும் உம்மை தேடாத விட்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கி மீண்டும் உம்மை தேடுவதற்கு அவருடைய இருதயம் திருப்பப்படுவதாக. அதனால் மீண்டும் சுகத்தை பெற்று அனுபவிக்க இவர்கள் மேல் கிருபையாயிருங்கப்பா. ஸ்தோத்திரம். கிருபையாயிருந்து மீண்டும் சுகத்தை கொடுத்து உம்மை உண்மையாய் பின்பற்ற வைத்து அந்த சுகத்தை தக்க வைத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ரெண்டாவதாக ஆண்டவரே, பாவம், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று அந்த படுக்கையோடு இறக்கப்பட்ட மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னார். பெதஸ்தா குளக்கரையில் சுகமானவனுக்கு சொன்னார், அதிக கேடானதொன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதேனார். சுகமடைந்த பிறகு மறுபடியும் பாவ வாழ்க்கைக்கு திரும்பிட்டீங்களா? உங்கள் நிலைமை இன்னும் மோசமாயிடும். பாவத்திற்கும் வியாதிக்கும் நெருங்கிய நேரடி தொடர்பு இருக்கிறது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அது தீரவே மாட்டேங்குது. பாவ அறிக்கை செய்து உங்களை சரிப்படுத்துங்க. அல்லது நீங்கள் சுகமானீங்க, திரும்பவும் அதிக கேடு வராதபடிக்கு பாவம் செய்யாமல் உங்களை காத்துக்கொள்ளுங்க. செய்தால் அதுக்கு பிறகு இன்னொரு தடவை நீங்கள் விடுதலை ஆக முடியாத நிலைமைக்குள் தள்ளப்பட்டுடுவீங்க.
கர்த்தருடைய கரங்களிலே உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள். பாவம் வியாதிகளை கொண்டு வரும். காரணம், பாவத்திற்கும் பிசாசுக்கும் தொடர்பு உண்டு. பிசாசுகள் உங்கள் சரீரத்தில் மீண்டும் 7 மடங்கு அதிக வியாதிகளை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்பா, இந்த நேரத்தில் இவர்களுக்கும் கிருபையாய் மன்னிங்க ஆண்டவரே. உம்மை விட்டு மறுபடியும் பாவ வாழ்க்கைக்குள் போனதனாலே மறுபடியும் பிரச்சனைகளை சுமக்கிறவர்களுக்கு கிருபையாய் இறங்கி விடுதலையை தக்க வைத்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. 3ஆவதாக, யார் மேலேயாவது கசப்பு, வைராக்கியம், கோபம் இருக்குதா? அதனாலே பிசாசு உங்களை பாதிக்கும். நீங்கள் சொஸ்தமடையும்படி உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது. யார் மேலேயாவது கசப்பு வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் பெற்ற விடுதலை இழந்துருவீங்க. மறுபடியும் பிசாசு உங்களை தாக்கும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அறிக்கையிட்டு சரிப்படுத்தணும். நீங்கள் ஏற்கனவே அவர் விசுவாசி, ஆனால் ஏன் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு? நல்லா இருந்தார், இப்போ பாதிக்கப்பட்டார். ஏன்? கசப்பு யார் மேலேயே வந்துருச்சு. இப்போ அதை கிளியர் பண்ணாதான் வியாதி கிளியர் ஆகும். உங்கள் பாவங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது இந்த எந்த கேட்டகரியில் யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இவர்களுக்காக உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்கிறேன். கிருபையாய் இறங்குங்கப்பா. நீங்கள் கிருபையாய் கொடுத்த சுகத்தையும் விடுதலையும் இழந்து விட்டு நிற்கிறார்களே, இவர்களுக்கு தயவாய் நீங்கள் இறங்க வேண்டும் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த செய்தியை கேட்டவர்கள் தகப்பனே, தாங்கள் பெற்ற விடுதலைகளையும் சுகத்தையும் இழந்துவிட்டு இனி என்ன செய்வதென்று தவித்து கொண்டு முன்னிலையில் மோசமான நிலைமைக்குள் போனவர்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறேன். கிருபையாய் இறங்குங்க, கிருபையாய் இறங்குங்கப்பா. இன்னும் ஒரு விசை இவர்களை மன்னித்து ஒரு விசை இன்னும் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுங்க. கர்த்தராகி உம்மை தேடுவதற்கு இன்னும் ஒரு விசை ஒரு வாய்ப்பை கொடுங்கப்பா. ஏற்கனவே நீங்கள் கிருபையாய் கொடுத்த சுகத்தை ஆண்டவரே ஒரு வசதிக்காக பெற்றுக்கொண்டு அதன் பிறகு உம்மை தேட மறுத்துவிட்ட அந்த பாவத்தை ஒரு தடவை மன்னித்து உம்மை தேடி மீண்டும் சுகத்தை தக்க வைத்து கொள்ள ஒரே ஒரு விசை உங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. தயவாய் சுகத்தை காத்து கொள்ள கிருபை செய்யுங்க. இழந்ததை திரும்பவும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. பாவத்தை நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் இழந்ததான ஆரோக்கியத்தை ஆண்டவரே மீண்டுமாக பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இழந்த விடுதலைகளை திரும்பவும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இந்த நேரத்தில் உங்களுடைய பாவத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுவிக்கப்பட்டு வியாதியின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுவார்களாக. இதிலும் மோசமான நிலைமைக்குள் போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. விடுதலையோடு தங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலையோடு தங்கள் சரீர விடுதலையும் காத்துக்கொள்வார்களாக. ஆண்டவரே, யார் மேலேயாவது ஒரு கசப்போடு வைராக்கியத்தோடு இருக்கிறவர்களுக்காக வருகிறோம். கிருபையாய் மன்னிக்கிற இருதயத்தை கொடுங்க. இதனால பிசாசு இவர்கள் மேல் ஆதிக்கம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே. கிருபையாய் 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 இறங்குங்க. கிருபையாய் இறங்கி ஆண்டவரே மன்னிக்க கிருபை செய்யுங்க. மறக்க கிருபை செய்யுங்க. ஒப்புரவாக கிருபை செய்யுங்க. அதன் மூலமாக விடுதலையை தக்க வைத்துக் கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் இந்த நிமிஷத்தில் மீண்டும் விடுதலையை பெறுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் சத்துருவின் ஆதிக்கத்திலிருந்து முற்றிலும் விடுவிக்கப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சத்துருவின் ஆதிக்கம் முழுவதும் முறியடிக்கப்படுகிறது. மீண்டும் தெய்வீக சுகம், தெய்வீக விடுதலை, தெய்வீக ஆரோக்கியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் திரும்புகிறது என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, விடுதலையாக்கி காத்துக்கொள்ளுங்க. உமக்கு என்று ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்காக இவருடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி, துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.